புசி ஆனந்த் இருக்க வேண்டிய இடத்துல இவர் எஸ்ஏசி அவர்கள் தான் இருந்திருக்கணும் இல்லையா? இன்கேஸ் எஸ்ஏசி அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? கண்டிப்பா 100% வந்திருக்கா சார். என்ன ரீசன்னா, தொண்டர்களோட மனநிலை என்ன, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்களோட நிலை என்ன அப்படிங்கிறது திரு கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல அவரு சொல்றது பிரகாரம் பார்த்தா கொடுத்துட்டு இருக்க 1 கோடி உறுப்பினர்கள் பொய் தானே? அப்போ பொய் தானே? உறுப்பினர்கள் பொய் தானே? அப்பெல்லாம் ஆன்லைன் கட்சியில உண்மையாலுமே ஆரணி தொகுதியில வேலை செய்யற ஆளே இல்லையா? இல்ல மாவட்ட செயலாளர் தகுதி இல்லாம இருக்காங்களா? உண்மையா நான் ஒரு உறுப்பினரா, ஒரு தொண்டனா, உண்மையா வந்து தலைவர் விசுவாசமா சொல்றேன். சோசியல் மீடியால பேசுறது வேற, அவரு செய்யறது வேற. நாங்க வந்து பொதுச் செயலாளர், நாங்க ஏன் கேள்வி கேட்கிறோம்னா, அந்த இடத்துல உங்களை தலைவர் வச்சிருக்கிறோம். அதாவது பொதுச் செயலாளர்னா பொதுவாக மேடையில் நான் பேசுறாரு, மக்கள் இயக்கத்திலிருந்து மன்றத்திலிருந்து அடிப்படை உறுப்பினரா சைக்கிள் மெர்ச்சின்னு வந்து யார் வந்து போஸ்ட் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. இவர் வந்து 25 வருஷமா வந்து ஒன்றியமா இருக்காரு, ஒன்றியத்துல உழைச்சிருக்காரு, ஒன்றியத்துல இருக்கிறாரு. சார் இது நான் வந்து ஆரணிக்காரன்னு பேசல, இவரோட சீனியரா போலூர்ல இருந்தா கூட நான் வந்து அவங்களுக்கு தான் பேசுறேன். அஜித் மன்றத்துல இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங், அஜித் மன்றம் அது கூட எப்ப இருக்கு போஸ்டிங்னா, சொல்றாப்புல புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தலைவர் பாக்குறாரோ இல்லையோ, புசி ஆனந்த் பாக்குறாரோ இல்லையோ, ஆனா தொண்டர்கள் வந்து போய் கேட் வெளியில நிக்கணும். ஆனந்த் சாருக்கு சேலஞ்ச் பண்ண, அதாவது நீங்க வந்து மைக்ல பேசுறீங்கல்ல, அடிப்படை உறுப்பினர் வந்து போஸ்ட் ஓட்டுக்கு தான் போஸ்டிங், இதுல நீங்க சேலஞ்ச் பண்ணி யாராவது போஸ்ட் ஓட்டிக்க நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் பேச வந்திருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட முன்னாள் ஆரணி நகர இளைஞரணி துணைத் தலைவரும் திரு ஹரிபாபு வந்திருக்காப்ல. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேசுவோம், அவரோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கடைசி 2 நாளா பாத்தீங்கன்னா எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் தாவேக்காவை பத்தின எந்த நியூஸ் யூடியூப்ல தொலைவனா கூட உங்களை பத்தின நியூஸ் தான் வருது. தமிழக வெற்றி கழகத்துல உங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதே மாதிரியே நீங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து நீங்க உங்களோட பயணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நீங்க செஞ்ச பணிகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட நேம் ஹரிஷ் பாபு. நான் வந்து ஆரணி நகர இளைஞரணி துணைத் தலைவரா மக்கள் இயக்கத்துல இருந்தேன். தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தேன். நான் வந்து இயக்கத்துல வந்து 2013 வந்து ஜாயின் பண்றேன். அதாவது இளைஞரணி சார்பா நாங்க என்ன பண்ணணுமோ, அதாவது தலைவருக்கு பர்த்டே வந்தாலோ அந்த நிகழ்ச்சி, அதே மாதிரி படங்கள் வந்தாலோ அதுக்கு பேனர் பண்றதோ போஸ்ட் அடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன மன்றம் சார்பா செய்யறோமோ எல்லாமே நாங்க வந்து செஞ்சுன்னு வந்துருக்கிறோம். கடந்த அதாவது 11 வருஷமா நாங்க வந்து செஞ்சுன்னு வந்துருக்கிறோம். 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதுலயே நாங்க அப்படியே ஜாயின் பண்ணி கட்சியா நாங்க ஆரம்பிச்சதுனால எங்களுடைய சார்பா இளைஞரணி சார்பா பேனர் வச்சு அவருக்காக தலைவருக்காக ஸ்வீட் கொடுத்து எல்லா மக்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் அதுல இருந்து வந்து செஞ்சு கொண்டு இருக்கோம். என்ன வந்து அவாய்ட் பண்றாங்க, ட்ரை பண்ணல. எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, பாபு, ஹரிஷ் பாபு, எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியில ஆக்டிவா வேலை செய்யறவங்களை வச்சுக்குதானே நினைப்பாங்க. உங்களை ஏன் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் சார் நான் கேக்குறேன். அதுதான் என்ன எதுக்கு அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. சார் இதுவரையிலும் அதாவது கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, தலைவர் கட்சியார் 2 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் 2025 2ஆம் காமராஜர் பர்த்டே கூட நாங்கெல்லாம் வந்து கட்சி சார்பா எல்லாமே ஒன்னா சேர்ந்து செஞ்சுன்னு இருக்கோம். அதாவது ஆரணியில இருக்கிற எல்லாம், அதாவது ஆரணியில நகரம், ஒன்றியம், அதுக்கப்புறம் இளைஞரணி,
நாங்க வந்து மக்கள் இயக்கத்துல இருக்கும்போது மூணுமே வந்து அதாவது தனித்தனியா செய்வோம். அதாவது ஒரு டீம் நகரம் தனியா செய்யும், அதே மாதிரி இளைஞரணி தனியா செய்யும், ஒன்றியம் தனியா செய்யும். நாங்க இப்படிதான் வந்து இதுவரையிலும் செஞ்சுட்டு வந்து இருந்தோம். தலைவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரோ அப்போ போன வருஷம் மே மாசம் உலக பட்டினி தினம் முன்னிட்டு எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை, தலைமையில இருந்து அறிக்கை. நாங்க அந்த அறிக்கையை பார்த்து என்ன பண்றோம், 3 டீமும் தனித்தனியா செஞ்சோம். 3 டீமும் தனித்தனியா செய்யும் போது ஒரு நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா 3 பிரிவு அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு ஒரு இது பரவிச்சு நியூஸ். அப்போ வந்து நான் என்ன பண்றேன், அத்தை கொஞ்சம் நீங்க வந்து அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றேன், அப்போ 3 டீமையும் கூப்பிட்டு எல்லாரையும் தலைவரையும் கூப்பிட்டு, பார்ப்பா இதுக்கு முன்ன மக்கள் இயக்கமா இருந்தது, நம்ம 3 டீமும் தனித்தனியா செஞ்சோம். ஒன்றிய சார்பா உன்னுடைய வெயிட் நீ காமிப்ப, இளைஞரணி சார்பா நாங்க காமிப்போம். அதே மாதிரி நம்ம 3 பேரும் தனித்தனியா செய்வோம். இப்போ இது வந்து கட்சியா உருவாயிடுச்சு. நம்ம இப்போ 3 டீமும் செஞ்சோம்னா இது வந்து நம்மளுக்கு தான் அசிங்கம். நம்ம 3 டீமுமே ஒருங்கிணைப்போம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒற்றுமையா செய்வோம் அப்படின்னு பேசி நாங்க ஒரு டிசைட் பண்ணோம் சார். ஹரி, இப்போ எனக்கு இந்த இடத்துல நீங்க சொன்னது எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப புசி ஆனந்த் இருக்க வேண்டிய இடத்துல இவர் எஸ்ஏசி அவர்கள் தான் இருந்திருக்கணும் இல்லையா? இன்கேஸ் எஸ்ஏசி அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? கண்டிப்பா 100% வந்திருக்கா சார். என்ன ரீசன்னா, எங்களுடைய மாவட்ட தலைவர் எங்களை வந்து விட்டுருக்க மாட்டார். யார் உழைச்சாங்களோ அந்த உழைப்புக்கு ஏத்த பதவியோ பொறுப்போ கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்திருப்பாரு எங்களுடைய மாவட்ட தலைவர். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல இது எஸ்ஏசி அவர்கள் வந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணமே புசி ஆனந்த் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் இருக்கு. அதை நீங்க உண்மைங்கிறீங்களா இல்ல அது அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச வரலாம் அதுதான் உண்மை. எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் எங்களுக்கு தெரிஞ்ச வரலாம் 100% அதுதான் உண்மை. அதாவது ஆனந்த் சார் உள்ள வந்து இட்டுன்னு வர்றதே வந்து அப்பா தான், எஸ்ஏசி அப்பா தான். ஆனந்த் சார் உள்ள இட்டுன்னு வர்றது எஸ்ஏசி அப்பா தான். அவரு வந்து 2006ல நான் நினைக்கிறேன் அப்போ வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு. 2011ல தோத்துடுறாரு. தோத்துட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, நீ வா நம்மளுடைய மக்கள் இயக்கத்துக்கு நீ வா, உனக்கு நான் ஒரு பொறுப்பு போட்டு தரேன், நீ இதுல நீ அங்க நீ வந்து எதுவும் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அதாவது மக்கள் இயக்கம் சார்பா அவர் வந்து பாண்டிச்சேரியில வந்து சில நல்ல விஷயம்லாம் செய்யறாரு. ஆனந்த் சார் மக்களுக்கு செய்யறாரு. அத்தை வந்து எஸ்எஸ்சி அப்பா பாக்குறாரு. அங்க போகும்போது வரும்போது இவங்களுக்குள்ள வந்து நட்பு ரீதியாகுது. அது ஆகும்போது அவரு இட்டுன்னு வர்றாரு, நீ வா நீ உள்ள வான்னு சொல்லி தலைவர்கிட்ட பேசி அவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்ததே எஸ்எஸ்சி அப்பா தான். இப்ப இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த இவர் எஸ்ஏசி முதுகிலே இவர் புசி ஆனந்த் குத்தும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரியலையா நாளைக்கு இது நமக்கும் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தோணலையா? அப்ப எங்களுக்கு தோணல சார். அதாவது அந்தந்த வலி படுமத்தான சார் அந்தந்த வலி தெரியுது. அப்ப நாங்க அந்த அளவுக்கு நாங்க வந்து இதெல்லாம் யோசிக்கல சார். ஃபியூச்சர்ல நடக்கும் இப்படி நடக்கணும்லாம் யோசிக்கல. எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னா, அப்பாவுக்கு வந்து வயசாச்சு, அவரை வந்து கௌரவ தலைவரா போடுறோம். அதுக்கடுத்து வந்து அகில இந்தியா பொதுச் செயலாளரா ஆனந்த் சாரை போடுறோம் தான் எங்களுக்கு தகவல். இல்ல எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப ஹரிபாபு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் புசி ஆனந்துக்கு தெரியுமா தெரியாதா? 100% அவருக்கு தெரியும். 100% தெரியும். 2014ல நான் ஃபர்ஸ்ட் வேலூர்ல மீட் பண்ணேன் ஆனந்த் சார். வேலூர்ல ஒரு மேரேஜுக்கு ஆனந்த் சார் வராருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்க போய் மீட் பண்றேன். பார்த்துட்டு நான் வந்து அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கிஃப்ட் கொடுத்தேன். கிஃப்ட் கொடுத்து பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டா ஹரிஷ் தான் வந்து ஆரணி. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, முதல்ல தொண்டர்களோட மனநிலை என்ன, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்களோட நிலை என்ன அப்படிங்கிறது திரு கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரசிகர்லாம் வந்து அனில் குஞ்சு சொல்லி யூடியூப் எல்லாம் பேசுறாங்க. எனக்கும் அப்போ கோவம் வந்தது. அனில் குஞ்சுனா நான் கொடுத்தேன் அனில் குஞ்சுன்னு. ஆனா என்னுடைய ஊர் கேஜிஎஃப்னு ஒண்ணு உண்மையாவே அனில் குஞ்சுக்கு மாதிரி என்ன பண்றாங்க. அப்ப அவர் ஊர் கேஜிஎஃப் ஆச்சே, அவர் கேஜிஎஃப் அவரு ஏன் வந்து ஆர்டியில் வந்து பேசுறாரு. ஒரு முட்டாள்தனமா உண்மையே அரசியலே தெரியல. அதாவது என்னுடைய ஊரு கேஜிஎஃப்னு சொன்னா எப்படி ஃபர்ஸ்ட் இவங்க வந்து அத போய் பார்க்கணும். இவர் கேஜிஎஃப்ன்றாரு, அப்பயும் ஆர்னில இருக்கிறாரு. அப்ப ஆர்னில ஏன் வந்தாரு, ஆர்னில எப்படி இது பேசுறாரு. உறுப்பினர் கார்டு இப்போ என்னுடைய உறுப்பினர் கார்டு நான் காட்டுறேன். நான் வந்து எதுல ஆன்லைன்ல போட்டு எடுத்தா என்னுடைய வந்து ஆதார் கார்டு போட்டா தான் எனக்கு வந்து உறுப்பினர் கார்டு வரும். அந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட வந்து இவங்களுக்கு அனில் குஞ்சுக்கு இல்ல. ஏன்னா ஆரணி மாவட்ட செயலாளர் வந்து நீங்க உறுப்பினரே இல்லைன்னு சொல்றாப்லையே, அவர் உறுப்பினரே கிடையாது, அவரோட பேச்சை நாங்க ஏன் கேட்கணும்னு கேட்கிறாரு. அதுதான் சார் உறுப்பினரே இல்லைன்னு. அதாவது கொஞ்சம் நல்லா நீங்க கவனிங்க.
அவர் வந்து நியூஸ் சேனல்ல வந்து கேட்டாங்க, ஏங்க அவர் ஒரு உறுப்பினர், அவர் வந்து கேக்குறாரு, ஏன் நீங்க வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு கேட்டா, அவர் வந்து உறுப்பினர், அவர் வந்து கட்சியில இல்லைன்னாரு ஃபர்ஸ்ட். இல்லங்க என்னங்க, என்னங்க நீங்க வந்து கட்சியிலே இல்லன்றீங்க, அப்ப அவர்கிட்ட வந்து உறுப்பினர் கார்டு வச்சுருக்கிற, நீங்க கட்சியில இல்லன்றீங்களா? இல்ல உறுப்பினர் கார்டு வந்து ஆன்லைன்ல யாரு வேணாலும் போட்டுக்கலாம், அதாவது உறுப்பினர் கார்டு ஆன்லைன்ல வந்து யாரு வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி சரி ஓகே, அதாவது யாருனாலும் போட்டுக்கலாம்னா ரோட்ல, அதாவது ஒருத்தர் விரும்பி ஆசைப்பட்டு இந்த இதுக்கு வரணும், கட்சிக்கு வரணும்ன்றவன் தான் உறுப்பினர் கார்டு போடுவான். இல்ல இல்ல அவரு சொல்றது பிரகாரம் பார்த்தா இப்ப இவங்க கொடுத்துட்டு இருக்க 1 கோடி உறுப்பினருங்கிறதெல்லாம் பொய் தானே? அப்போ பொய் தானே? உறுப்பினர்கள் பொய் தானே? அப்பெல்லாம் ஆன்லைன்ல எவ்வளவு தேர்ந்துக்கலாம், அப்புறம் அது பொய் தானே? என்னுடைய கார்டு நம்பர் சேர்த்தானே சார் 1 கோடிக்கு மேல போய்க்குதுன்னு நாங்க வந்து டேட்டா காட்டுது. இதுல வந்து என்னுடைய பொண்ணுதும் இருக்குது, என்னுடைய பையன் அண்ணன் பையன் நான் வந்து சேர்த்து விட்டுக்கிறேன். அப்போ அதெல்லாம் வந்து பொய். அப்போ அதாவது ஆனந்த் சாரும் மாவட்ட செயலாளரும் போடுறது மட்டும்தான் உறுப்பினர் கார்டு, நாங்கெல்லாம் ஆன்லைன்ல எடுக்கிறதெல்லாம் டூப்ளிகேட் கார்டு. அதுதானே அர்த்தம்? அது வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ். சரி சார், அவங்க ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, இல்லங்க அவர் வந்து உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறாருன்னா அப்போ வந்து அவர் வந்து கட்சிக்காரர் தானேன்னு கேக்குறாங்க. இல்ல அவரை வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நீக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன அது நீங்க பாருங்க, நியூஸ் பாருங்க, நியூஸ். இல்ல அவரை வந்து 7 வருஷம் முன்னாடி நீக்கிட்டோம்னா யாரு? என்ன நீக்கிறதுக்கு இவர் யாரு? அவர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி செய்யாறுல வந்து அவர் வந்து இளைஞரணி, நான் வந்து ஆர்நிலை இளைஞரணி. 7 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள். இப்ப இந்த இடத்துல நீங்க வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுதான். செய்யாறுல இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து ஏன் ஆரணிக்கு வந்து மாவட்ட செயலாளர் போடணும், ஆரணியில கட்சி நபர்கள் யாருமே இல்லையான்னு கேள்வி கேட்டீங்கல்ல. நான் உங்களை கேட்கிறேன், கட்சியில உண்மையாலுமே ஆரணி தொகுதியில வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லையா, இல்ல மாவட்ட செயலாளர் தகுதி இல்லாம இருக்காங்களா? இப்ப நீ வந்து கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் சார். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, செய்யாறுல இருந்து ஆரணியில வந்து போட்டுதான் நான் கேக்குறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. அது நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சியிலுமே வந்து வடக்கு மாவட்டம்னு பிரிச்சாங்க சார், எல்லா கட்சியிலுமே. அதாவது எது வடக்கு மாவட்டம்னா போலூர், ஆரணி, அதுக்கப்புறம் வந்தவாசி, செய்யார். அதாவது வந்து அந்த 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 4 தொகுதி சேர்ந்துதான் வடக்கு மாவட்டம். அப்படி அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து போட்டிருந்தா எனக்கு வந்து கேட்கறதுக்கு ரூல்ஸ் இல்லை. ஏன்னா நான் வந்து வடக்கு மாவட்டத்துல இருக்கிறேன், என் எட்டு வந்து போட்டுக்கிறாங்க, நீ என்ன கேட்க கூடாதுன்னு கேட்கலாம். ஆனா எங்களுடைய கட்சியில வந்து 120 மாவட்டமா ஆக்கினாங்க. நீங்க வந்து நியூஸ்ல பாத்திருப்பீங்க, எங்களுடைய கட்சியில வந்து 120 மாவட்டமாக்கி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் ஆக்கியிருக்காங்க. அது வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு 2 தொகுதி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 2 தொகுதி. அதுல வந்து எங்களுடைய வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து 8 தொகுதி டோட்டலா. அந்த 8ல வந்து 2 பிரிச்சாங்க. ஆரணி மாவட்டம் ஆக்கிட்டு ஆரணி போலூர் ஒரு மாவட்டம் ஆக்கினாங்க. எங்களுக்கு செய்யாரும் வந்தவாசியம் தான் ஒரு மாவட்டம். நீங்க என்ன சொல்ல ஆனந்த் சார் என்ன சொல்றாரு சார், நான் வந்து சாருன்னு சொல்றதுக்கு காரணம் ஒண்ணுமே அவர் மேல மரியாதை இருக்கு, இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து சோசியல் மீடியால பேசுறோம். நீங்க ரொம்ப இல்ல நீங்க ரொம்ப மெச்சூர்டான ஆள் அப்படிங்கிறது வந்து நியூஸ் சேனல்ல பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்து அந்த கூட்டத்துல போய் கூட ஏதோ தப்பான வார்த்தையோ ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸோ நீங்க யூஸ் பண்ணல. நீங்க போய் அங்க உங்களோட உரிமையை கேட்டீங்க. நீங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, என்னை ஏன் கூப்பிடலன்னு மட்டும் தான் நீங்க கேட்டீங்களே தவிர நீ எப்படி நடத்தலான்னு கூட நீங்க கேட்கல. அதாவது அந்த மாவட்ட செயலாளர் வேற ஒரு தொகுதியில இருந்து வந்திருந்தா கூட நீங்க என்னை ஏன் கூப்பிடலன்னு மட்டும் தான் கேக்குறீங்க. என்ன அதுதான் சார் என்னுடைய கேள்வி. அது ஒண்ணுதான், அத வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுன்னு அது நீங்க பேசுறீங்க. என்னுடைய கேள்வி அது சார், என்ன ஏன் கூப்பிடல? இல்ல சார், இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அது அப்புறம் அந்த விஷயத்துக்கு வரேன். இவரு ஆனந்த் சார் போடுறதாண்டா இவரு வந்து செய்யாறுல தான் போட்டிருக்கணும் மாவட்டமா. ஆனா வந்து ஆர்மியில எடுத்துன்னு வந்து போடுறாரு. ஏன்? அதாவது அவரு மேடையில் என்ன பேசுறாரு, மக்கள் இயக்கத்துல இருந்து மன்றத்துல இருந்து அடிப்படை உறுப்பினரா சைக்கிள் மெர்ச்சின்னு வந்து யார் வந்து போஸ்ட் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. பைக்ல அதாவது பிளெயின்ல வரவங்களுக்கோ ஹெலிகாப்டர்ல வரவங்களுக்கோ கார்ல வரவங்களுக்கோ பதவி இல்ல. ரொம்ப சந்தோஷம், அப்படி சூப்பர். ஏன்னா எந்த கட்சியில இல்லாத விஷயம் எங்க கட்சியில பண்றாங்க. உறுப்பினர்கள் தான் ஃபர்ஸ்ட் இடம்னு சொல்றீங்கல்ல, அப்ப ஆரணியில இல்லையா சார் யாருமே? ஆரணியில யாரும் இல்லையா? அப்போ ஆரணியில இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், நீங்க ரொம்ப சுயநலமா யோசிக்கிறீங்க. ஆரணி விடுங்க, தமிழகத்துல எவ்வளவோ மக்கள் இயக்கத்துல இருந்து உழைச்சவங்க, ரசிகர் மன்ற காலத்துல இருந்து உழைச்சவங்க எல்லாம் இருக்கும் போது நேத்து வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் இவரு மேடை பேச்சாளர் அவரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தரை போட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கடன் பதவி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவங்க எல்லாம் எப்ப சைக்கிள் மேய்ச்சு போஸ்ட் ஓட்டினாங்கன்னு தெரியல எங்களுக்கு எல்லாம். சார் உங்களுக்கு தெரியல,
ஆனா ஒரு டைமாவது தலைவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரா? நான் வந்து சைக்கிள் மிதிச்சவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுப்பேன்னு. அது வந்து தலைவர் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு வந்து நாங்க வந்து கட்சி ரீதியா வந்து கீழ்படுறோம் சார். எங்களுக்கு வந்து தலைவர் கொஸ்டின் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நாங்க வந்து பொதுச் செயலாளர், நாங்க ஏன் கேள்வி கேட்கிறோம்னா அந்த இடத்துல உங்களை தலைவர் வச்சிருக்கிறார். அதாவது பொதுச் செயலாளர்னா பொதுவா இருக்கு. நீங்க வந்து பொதுவா பாத்துக்கணும். கட்சி உங்களை நம்பியே கட்சி உங்களை கொடுத்து இருக்கிறாரு. நீங்க செய்யுங்க, நீங்க பாருங்க யார் யார் வந்து தகுதியான ஆளு, யார் யார் உழைச்சி இருக்கிறாங்க. பணம் காசு நம்மளுக்கு முக்கியம் இல்ல. மற்ற கட்சிகள் நம்ம கட்சி இருக்கக்கூடாது. ரெண்டு கட்சிக்கு மாற்றா நம்ம வரணும். நம்ம தான் நிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னை நம்பி என்னை இந்த அளவு உச்சத்துல என்னை வந்து உச்சத்துல வச்சுக்கிற மக்கள், என்னுடைய ரசிகர், என்னுடைய தொண்டர்களுக்கு நான் வந்து இறங்கி களத்துல இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 250 கோடி விட்டு வந்துக்கிறார். யாரா இருந்தாலும் விசுவாசம் விஜய் அவர்களுக்கு மட்டும்தானே தவிர வேற உங்களுக்கு கிடையாது. ஆமா சார், அவரு பார்த்தானே சார். ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல கேள்வியும் படுறேன். ஆனந்த் அவர்கள் போஸ்டர்லயே ஆகட்டும், மத்த எல்லா இடத்துலயும் ஆகட்டும், சமீபமா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் வந்து இனிமேல் யாரும் என் போட்டோ போடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எப்படி உண்மையாலுமே அந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் போடுறவரா அப்படிங்கிற கேள்வி. சோசியல் மீடியால சொல்றதெல்லாம் வந்து அவர் வந்து செய்யல சார். அதாவது சோசியல் மீடியால மேடையில பேசுறதெல்லாம் உண்மையா நான் ஒரு உறுப்பினரா ஒரு தொண்டனா உண்மையா வந்து தலைவருக்கு விசுவாசமா சொல்றேன். சோசியல் மீடியால பேசுறது வேற, அவரு செய்யறது வேற. அவர் அதாவது ஒண்ணு வந்து சொல்லுவாங்க பத்தியா, என்னை பத்தி பேசக்கூடாதுன்னா நீ பேசணும். அதை போட்டோ போடக்கூடாது நான் சொல்லுவேன், ஆனா நீ போடணும். நான் உன்னை வந்து திட்டுற மாதிரி திட்டுவேன், ஆனா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் அது மேடையில சும்மா பேசுறது. சரி சார், அந்த மாதிரி வயசவங்களுக்கு போட வேண்டியதா? உண்மையாவே அவர் அந்த மாதிரி பேசுறது உண்மையா இருந்தா ஆரணிலே ஏன் சார் வயசவங்களுக்கு போடல? நான் ஒரு லிஸ்ட் காட்டுறேன் சார் உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் காட்டுறேன். 15 பேர் வந்து மாவட்டமா வந்து இது பண்ணிருக்காரு சார் அவரு. உங்களுக்கு அந்த நேம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. தெரியுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்கு சார்? சத்யராஜ் இருக்கு. இவருதான் வந்து செய்யார் சத்யா. இவருடைய ஐடி கார்டுல நீங்க பார்த்தாலே செய்யாருன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் யார் சார்? ரெண்டாவது டி சத்யராஜ் இருக்கு. இவரு தான் ஆரணியில ஒன்றிய செயலாளர். அதாவது ஆரணியில ஒன்றிய தலைவர் இருந்தார் மக்கள் இயக்கத்துல. இவருக்கு தான் வந்து இணை செயலாளரை கொடுத்துக்கிறாங்க. ஏன் சார் இவருக்கு இணை செயலாளர் கொடுக்கணும்? மாவட்ட செயலாளராக கொடுக்கலாமே. ஏன் நான் இவருக்கு சொல்றேன்னா, இவர் என்னோட சீனியர், ஏஜ்ல என்னோட சேர்ந்தவரு, சீனியரிட்டியில என்னோட சீனியர். இவர் வந்து 25 வருஷமா வந்து ஒன்றியமா இருக்காரு. ஒன்றியத்துல உழைச்சி இருக்கிறாரு சார். இது நான் வந்து ஆரணிக்காரன்னு பேசல. இவரோட சீனியரா போலூர்ல இருந்தா கூட நான் வந்து அவங்களுக்கு தான் பேசியிருப்பேன். இவரோட சீனியர் போலூர்ல இருந்தா கூட நான் அவங்களுக்கு பேசியிருப்பேன். ஏன்னா ஆரணியும் போலூரும் ஒரு மாவட்டம். பட் எங்களுக்கு தெரிஞ்ச 13 வருஷம் ஹரிபாபு. இப்போ நீங்க காமிக்கிறவங்க அது கீழே வச்சிருங்க ஹரிபாபு. இப்போ நீங்க காமிக்கிற இவங்க எல்லாம் அவங்களோட மனநிலையில எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் மன நிறைவோட தான் கட்சியில பயணிக்கிறாங்களா, இல்ல அதிருப்தி இருக்கு அவங்களுக்கும்? ரொம்ப அதிருப்தி இருக்கு சார். எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கு. அவங்களால வெளியே காட்ட முடியல. நான் வந்து என்னுடைய குறைய நான் பேசுவேன். நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் வந்து யார் தள்ளி விழ மாட்டேன். எனக்கு தேவை தலைவர் மட்டும்தான். இல்ல நீங்க இன்னைக்கு பேசுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு குஷியானந்த் சைட்ல இருந்தோ இல்ல இப்ப இருக்க இந்த ஆரணி மாவட்ட செயலாளர் சைட்ல இருந்து ஏதாவது மிரட்டல் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் சார் மிரட்டணும்? அப்ப நான் என் உரிமையை கேட்டா என் மேல போய் கேச குத்திட்டீங்க. நான் கேட்டது என் உரிமை. அப்போ இந்த மாதிரி மிரட்டுவாங்க, நம்மள அடிச்சிடுவாங்க சார். இதே வார்த்தை தான் எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் சொல்றாங்க. நீ ஏன் பேசுற, உன்னதான் இல்லைன்றாங்களா, நீ ஒதுக்கி வந்துடுன்னு. சார் இங்க ரொம்ப துரோகம் நடக்குது. கேப்டன் கட்சியோட மோசமா துரோகம் நடக்குது. எனக்கு தெரியுது. அவருடைய கட்சி இருக்கும்போது சோசியல் மீடியா இல்ல. துரோகம் பண்ணாங்க, ஏமாத்தினாங்க, எம்எல்ஏ ஆனாங்க, வந்துட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுலயும் அதோட மோசமா வந்திருக்காங்க, பக்காவா தெரியுது. ஏன் சொல்றேன்னா, அதாவது தனுஷ் கட்சியில இருந்தவனுக்கு போஸ்டிங் இருக்கட்டும் சார், சந்தோஷம், வரட்டும், வாங்க. நம்ம கட்சி வந்து யார் வேணாலும் வாங்க, எல்லாம் ஒன்னா சேரலாம், நம்ம கட்சி டீம் போறது பண்ணலாம். அஜித் மன்றத்துல இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அஜித் மன்றம் அது கூட எப்ப இருக்கு போஸ்டிங்னா, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு லாஸ்டா மாநாடு வந்துச்சு பாருங்க. அப்பதான் வந்து அஜித் மன்றத்துல வந்தவரு அப்பதான் வந்தாரு. அவருக்கு போஸ்டிங் இருக்கு சார். ரெண்டாவது வந்து தனுஷ் மன்றத்துல இப்போ ஒரு 3 மாசத்துக்கு வந்தாரு. அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்திருக்காங்க சார். 13 வருஷமா வாய்ச்சவனுக்கு, எனக்கு இல்ல. சரி இல்ல ஹரிபாபு, நான் என்ன இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்கு அப்புறம், இவ்வளவு பெரிய துரோகத்துக்கு அப்புறம் உங்களை வந்து ஒதுக்கி, அதாவது கட்சிக்காகவும் இயக்கத்துக்காகவும் இவ்வளவு வேலை செஞ்ச உங்களை
இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி உங்களை ஒதுக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? சார் இது வந்து என்ன நீங்க நீங்க அது நீங்க கேக்குறது வந்து கரெக்டான கேள்வி. கொஞ்ச நாள மன உடைச்சல்ல இருந்தேன். ரொம்ப மன உடைச்சல்ல இருந்தேன். ஏன் என்ன ஆனந்த் சார் இல்லைன்னு சொல்றாரு, சத்யா ஏன் என்ன இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் வந்து தலைமைக்கு போனேன். நம்ம வந்து தலைமையில போயிட்டு டைரக்டா கேட்குவோம். 2 இல்ல 3 இல்ல சார், 5-6 டைம் நான் தலைமைக்கு போனேன். ஒரு டைம் போயிட்டு என்னுடைய வாட்ச் டைம் எடுத்து ஈவினிங் வரல இருந்து அந்த டைமும் எடுத்து நான் அதுவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எதுவுமே வந்து சும்மா சொல்லக்கூடாது, எதுவுமே ஒரு டேட்டாவோட பேசணும். பண்ணேன், போனேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனேன் சார். பாண்டிச்சேரிக்கு சரி அவரை பார்க்கவே முடியல. நம்ம போன் பண்ணாலும் போன் எடுக்கல. என்ன வந்து டோட்டலா அவாய்ட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன அவாய்ட் பண்றாரு. என் கூட பசங்களோட நான் சரி 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 வந்து நான் தான் தனியா போவேனா, நம்ம வந்து இளைஞரணி கூட போலாம்னு சொல்லி நானு இளைஞரணி தலைவர் இளைஞரணி செயலாளர் நாங்க போறோம். போன ஒண்ணு வெயிட் பண்றோம் சார். நான் ஒருத்தன் கீரன்ட்டு எங்களை உள்ளவே கூப்பிடல சார். ஒரு வாரமும் கேப் விட்டு என்னை கூப்பிட்டாங்க தனியா. யார? என்னுடைய இளைஞரணி தலைவரும் செயலாளரும் கூப்பிட்டாங்க. நான் இங்க நிக்கிறேன், கொஞ்சம் வாங்க பேசணும். போனேன், என்னப்பா விஷயம்னு கேட்டேன். இல்லைண்ணா நாங்க மட்டும் கொஞ்சம் தனியா போயிட்டு வரோம்னா, போய் பார்த்துட்டு வரோம்னா, போயிட்டு வாங்கப்பா சந்தோஷம்ப்பா. ஏன்னா வந்து என்னால வந்து அதாவது என்னால வந்து நீங்க ஏன் பாதிக்கப்படுறீங்க, நீங்க வந்து போயிட்டு வாங்க, போயிட்டு சரி என்னதான் சொல்றாருன்னு கேட்டு வாங்க, ஏன் என்ன அவாய்ட் பண்றாரு நீங்க கேளுங்க, நீங்க என்னதான் சொல்றான்னு கேட்டு வாங்க போகும் அமிச்சேன். போன்னு அவங்களை வந்து பார்த்துருக்கிறாரு சார். அவங்க 2 பேரையும் பார்த்து இருக்கிறாரு. அவங்க கிட்ட பேசி இருக்கிறாரு. என்ன நீங்க யாருன்னு கேட்டுக்கிறாரு. திருமுருகன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்க யாருன்னு, நான் வந்து அசோக் செயலாளர் இருக்கிறேன். இவ்வளவு நாளா எங்க நீங்க ஏன் என்ன பார்க்க வரலன்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து திருவண்ணாமலை மாவட்ட ரீதியா ஒரு மீட்டிங் போடுறோம்னு சொல்லிருந்தீங்க இல்லையா, எங்களுக்கு வந்து மாவட்ட தலைவர் பாரதி அண்ணன் தானே, சரி நாங்க வந்து அவரை மீறி வர முடியுமா, அவரோட நாங்க வரத்தானே சார், ஒரு ஒரு அழுகு அதுதானே இயக்கம் சொல்லும் போது, அப்ப நீங்க அங்கேயே இருந்துட வேண்டியதானே. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது மாவட்டத்துக்கிட்ட இருந்துட வேண்டியதானே. என்னத்துக்கு வந்தீங்க? 10 டைம் வரணுங்க. 10 டைம் வந்து கேட்டுக்கிட்ட நிக்கணும். 10 டைம் நிக்கணும் கேட்டுக்கிட்ட. உங்களை நான் பார்த்து கேட்பேன் என்ன விஷயம்னு சொல்லணும். உங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குதா தலைவர் மேல? அதாவது எங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லையா தலைவர் மேல, இவருக்கு பொறுப்பு இருக்கு. அதனால 10 டைம் நிக்கணுமா. ஆரணியில இருந்து சென்னை பொறுத்து 150 கிலோமீட்டர். ஒரு டைம் சிங்கிளுக்கு 5000 ரூபாய் சார். நம்மளுக்கு பணமோ வேணும், தலைவரோ வேணும். நான் வந்து பணம் தான் தலைவருக்கு செய்ய முடியும். பணம் இல்லாம பிச்சையா சார் எடுக்க முடியும்? அதாவது புசி என்ன சொல்றாப்புல, புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தலைவர் பாக்குறாரோ இல்லையோ, புசி ஆனந்த் பாக்குறாரோ இல்லையோ, ஆனா தொண்டர்கள் வந்து போய் கேட் வெளியில நிக்கணும். நான் கேட்பேன் என்ன விஷயம், நான் உங்களை பார்த்து கேட்பேன். நீ 10 டைம் வந்து என்ன விஷயம் கேட்பேன். அப்ப நீ என்கிட்ட சொல்லணும், நான் இல்லைங்க நம்ம ஆர்னில வந்திருக்கிறேன் சார். அவர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியும்? இல்ல உண்மையே சொல்றேன். நான் அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லணும். அவர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா சார்? இப்போ ஒருத்தர் ஆர்னில இருந்து ஒருத்தர் வந்து பார்க்க போறாருன்னு வச்சுங்களேன். நீ யாருன்னு கேட்கணும். ஆரணி எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். உங்களுக்கு வந்து மாவட்ட தலைவர் இருக்கிறாரு, நீங்க போய் அவரை பாருங்க. இல்லையா, ஆரணியில நகரம் இருக்குது, இளைஞரணி இருக்குது, ஒன்றியம் இருக்குது, உனக்கு யாரு தெரியும், அவங்க கிட்ட போய் பாரு. நீ ஏன் என்ன வந்து பாக்குறேன்னு கேட்கணும். இதுதான் அரசியல். அப்பதான் வந்து அரசியல் பண்ண முடியும். அப்பதான் இயக்கத்தை வளர்க்க முடியும். என்ன வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணி அவங்க கிட்ட 12 மணில இருந்து காலையில வரலாம் நாய் மாதிரி வெளியே உக்காந்து கொசு கடியில உக்காந்து வந்து பேசிட்டு வந்துட்டேன். வேலைக்கு ஆகல. சரி ஆனந்த் சார் இதெல்லாம் பண்றாரு, இந்த விஷயத்த நாம வந்து தளபதிக்கு தெரிய வைக்கணும்னா ஒரே வழி மீடியா, ஒரே வழி சோசியல் மீடியா. நான் என்ன பண்ண, சோசியல் மீடியால இந்த இது ரெக்கார்டு வச்சுக்கின்னு யார் போஸ்டிங் போட்டுக்கிறாங்கன்னு ஆனந்த் சாருக்கு சேலஞ்ச் பண்ணேன். அதாவது நீங்க வந்து மைக்ல பேசுறீங்கல்ல, அடிப்படை உறுப்பினர் வந்து போஸ்ட் நோட்டுக்கு தான் போஸ்டிங்னு, இதுல நீங்க சேலஞ்சு பண்ணி யார் போஸ்ட் ஓட்டிக்கிறாங்க நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணேன். அந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலயும் வைரலா போய் நியூஸுக்கெல்லாம் போய் பெரிய லெவல்ல போயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட ஒரு நியூஸ் சேனல் கேட்கும் போது அதுல அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாரு, அவர் வந்து வேற ஒரு மன்றத்துல போய் இணைஞ்சிட்டாரு. எதுல போய் இணைஞ்சிட்டாருன்னு கேட்கும்போது அருண் விஜய் மன்றத்துல போய் அவர் இணைஞ்சிட்டாரு. ஆனா அப்பதான் அதுதான் விஷயமா, அதை என்கிட்ட கேட்டு என்னை கூப்பிட்டு என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கலாம் சார். அதை சொல்லி என்ன பண்றாரு, செய்யாறுல உதயான்ற பையன் கிட்ட ஒரு போட்டோ எடுத்து, ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் தெரியுதுங்களா? இது அருண் விஜய், இது நானு, இந்த பக்கம் லாஸ்ட்ல ஒரு தம்பி இருக்காரு தெரியுதுங்களா, இவரும் வந்து மக்கள் இயக்கத்துல இருக்காரு. இந்த தம்பி மக்கள் இயக்கத்துல இருக்காரு. நல்லா பாருங்க. இது நீங்க முக்கியமா இது நீங்க வந்து பதிவு பண்ணணும். ஓகேவா? இது நானு, இது வந்து இணையில சார், இது இணையில. நான் வந்து ஆர்டிஸ்ட், நான் வந்து எல்லாருக்கும் பொதுவா வரைவேன். அந்த மாதிரி வரைஞ்சி என்னுடைய பேஜ்ல போடும் போது அருண் விஜய் மேனேஜர் பார்த்துட்டு
என்னை வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து என்கிட்ட பேசியிருந்தார். நீங்க யாரு? ஹரிஷ் ஆர்னில இருக்கிறேன் சார். சாருக்கு சூப்பரா வரைஞ்சுக்கிறீங்க, உங்களை சார் பார்த்து பாராட்டணும்னு ஆசைப்பட வர முடியுமா சார்? ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன சார் பெருமை நீங்க சொல்லுங்க. பாராட்டு தான் முக்கியம். பாராட்டு ஒரு ஆக்டர் சார், ஒரு ஆக்டர் என்னை கூப்பிட்டு பாராட்டு அவர் ஆசைப்படுறாரு, நான் என்ன பண்ணணும்? எனக்கு சார் எனக்கு ஒரு சார் அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, எனக்குன்னு இல்ல எல்லாமே வந்து கலைஞருக்கும் ஒருத்தர் பாராட்டுறது தான் சார் அவங்களுக்கு கோல்டு, அதுதான் தங்கம், வேற எதுவுமே கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன், ஐயோ உண்மையா வாங்க, எப்பங்க எங்கெங்க இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. அப்ப நான் ஒரு ஆர்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது என் கூட மக்கள் இயக்கத்துல அந்த தம்பியும் இருக்கிறாரு. அதாவது என்னையும் அருண் விஜய் சாரை மட்டும் கட் பண்ணி அவங்க பேஜ்ல போட்டு பாருங்க, இவரு போயிட்டு அதுல சேர்ந்துட்டாரு, இவருக்கு வந்து நாங்க வந்து மக்கள் இயக்கத்துல எப்படி நாங்க போஸ்டிங் கொடுக்க முடியும் கட்சியில, அதனாலதான் அவரை நீக்கணும்ட்டு எனக்கு என் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க சார். ஒரே நிமிஷம் அப்படியே இருக்கலாம், ஒரே நிமிஷம். அந்த தம்பி இவரு, இந்த தம்பி ரெட் கலர் டிஷர்ட் இது போட்டு ஷர்ட், இந்த தம்பி தான் இவரு, இந்த தம்பி இவரு. அப்ப நான் பண்ணது தப்புனா எனக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இதை பாருங்க, என்ன நீக்கிறது வந்தா அந்த தம்பி ஏன் நீக்கல நீங்க? இப்ப இவர் தொடர்ந்து அதாவது இதுதான் என்னோட கடைசி கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ தொடர்ந்து புசியானந்த் தலைமையில புசியானந்தோட கண்ட்ரோல்ல தாவேகா இருந்துச்சு அப்படின்னா தாவேகாவோட எதிர்காலம் என்ன? 2026 எலெக்ஷன்ல தாவேகா எத்தனை தொகுதியில ஜெயிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஆனந்த் சார் பண்ற நிலைமைக்கு நானு என்னுடைய குடும்பமே அவர் ஓட்டு போறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க வந்து தலைவருக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம். நாங்க ஒரு ஓட்டு போடுறோம்னா அவனுடைய தகுதி, அவன் யாரு, எங்களுக்கு செய்வானா, எங்களுக்கு என்ன பண்ணுவான், அதெல்லாம் வந்து நாங்க வந்து பார்த்துதான் ஓட்டு போடுவோம். அதனால வந்து நாங்க வந்து டெபாசிட் வாங்குவோம் சார், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சாரி நாங்க வந்து சொல்லிட்டேன், ஏன்னா இப்போ நான் அதில் இல்ல. அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து டெபாசிட் வாங்குவோம் சார். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் ஒரு டேட்டா எழுதி வச்சிருப்பேன் சார், அவ்வளவுதான் சார் ஓட்டு வாங்குவாங்க, அவ்வளவுதான் வாங்குவோம் ஒரு டேட்டா. அந்த டேட்டா இப்ப நான் சொல்ல மாட்டேன் வரும்போது, ஏன்னா எனக்கு தெரியும் சார் இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது பக்காவா. அதனாலதான் என்னால வந்து தாங்க முடியாம நான் பேசுறேன், இந்த மாதிரி எல்லாம் துரோகம் நடக்குது தலைவருக்கு நான் பேசுறேன். எதிர்கால அரசியல் இது மாதிரி இல்லாம மிகவும் சிறப்பா இருக்கிறதுக்கு கொம்பன் சார்பா என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி.